உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு நம் சத்தத்தை கேட்கிறவர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, நாம் சத்தமிடுகிற சத்தத்தை கூட கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவர். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, நான்லாம் கூப்பிட்டா யாருங்க பதில் கொடுப்பா, நான்லாம் கூப்பிட்டா யாருங்க மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய நேரத்துல ஃபீல் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தகப்பன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் கூப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்றோம், உடனே திரும்பி பார்க்குறோம். ஏன்னா அது ஏன் பிள்ளைங்க, அதுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு நான் தாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றீங்க, அது எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உடனே என்ன பண்ண, சத்தத்தை கேட்டு அதுக்கு என்ன பண்றோம், ஒரு பதில் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கும். ஒரு மனிதர்களாகிய நாமளே அப்படி இருக்கும் பொழுது, தேவாதி தேவன், நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்க அவர் ஆவலா இருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நாம கூப்பிட வேண்டிய என்ன பண்றது இல்ல, கூப்பிடுவது கிடையாது. இன்றைக்கு நாம என்ன பண்ணுமா, அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் கூப்பிட்டால் உங்கள் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதங்கள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஹல்லேலூயா. நாளை கூட பாருங்க, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி மறு உத்தரவு என்ன பண்ணுங்க, அருளி செய்யுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாங்க, கூப்பிடுகிற சத்தத்தை நீங்க கேளுங்க, எனக்கு மறு உத்தரவு கொடுங்க, என் விண்ணப்பத்துக்கு என்ன பண்ணுங்க, பதில் கொடுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் என்ன பண்ணுங்க, எனக்கு செவி கொடுங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கூப்பிட்டா நமக்கு செவி கொடுப்பாராம். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டு சொல்ல, திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை என்ன பண்ணுவாராம், அங்கீகரிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமங்கள் ஒரு நாமம், ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் என்ன பண்ணுவாங்க, உம்மிடத்துல வருவார்கள். அப்ப பாருங்க, தேவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்ப பாருங்க, தாவீது ராஜா ரொம்ப அழகா ருசித்து பார்த்துதான் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் கூப்பிடும் பொழுது என் தேவன் என்ன பண்ணுவாரு, அவருடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்பாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆலயத்துக்குள்ள தேவன் என்ன பண்றாரு, வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் எப்படி இருக்கான், கவனிக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார், உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆலயத்திலிருந்து நீங்க கூப்பிடும் பொழுது, நான் ஆலயத்திலிருந்து என்ன பண்ணேன், அபயமிட்டேன், அவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என் வாழ்க்கையில நன்மையே நடக்கலைங்க, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லைங்க, நான் அப்படியேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன், உங்கள் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் எங்க தெரியுமா போய் கேட்கணும், தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறேன், நான் இந்த பிரச்சனையோடு கூட காணப்படுறேன், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிந்தைகள், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பாவத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, ஆலயத்துக்கு போய் அங்க போய் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவன். ஹல்லேலூயா. உங்கள் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவாரா, மறு உத்தரவு கொடுப்பாராம். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்துக்கு போறாங்க, போயிட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய வேதனை எல்லாவற்றையும் தேவன் மேல இறக்கி வைக்கிறாங்க. அப்பா, நான் இப்படிப்பட்ட மன கிளேசம் உள்ளவளா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆலயத்தை நோக்கி ஆலயத்துல போயிட்டு தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து தன் சத்தத்தை என்ன பண்ணாங்க, தேவனுக்கு நேராய் உயர்த்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த மகளுடைய சத்தத்தை தேவன் கேட்டு
அந்த பிள்ளை இல்லாத மகளுக்கு தேவன் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நீங்கள் கூட என்ன பண்ணணும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவனை நோக்கி நீங்கள் சத்தமிடும் பொழுது நிச்சயமாக உங்கள் சத்தத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு பாருங்க, யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது பாருங்க, இந்த சமுத்திரத்தின் ஆழத்துல எத்தனையோ வகையான மீன்கள் இருக்குங்க. அத்தனை மீன்களை விட்டு யோனா விழுங்கின மீனுடைய அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற யோனாவுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு என்ன பண்ணீங்க, சத்தத்தை கேட்டீங்க. அப்ப பாருங்க, நீங்க எந்த இடத்துல இருந்தாலுங்க, நீங்க நான் இங்க இருக்கிறேங்க, அவர் பரலோகத்துல இருக்கிறாரு, என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா, என் சத்தத்தை கேட்பாரான்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க எங்க நின்று தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, யோனா பாருங்க, நான் நெருக்கத்துல இருந்தேன், ஒரு நாள் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து என்ன பண்ண, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை என்ன பண்ணாராம், கேட்டாராம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற யோனாவுடைய சத்தத்தையே கேட்பார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரா? தேவ பிள்ளைகளை, உங்கள் சத்தங்களை கேட்கக்கூடிய ஒரு தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள் கத்தட்டுமே, தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் கத்துற சத்தத்தை தன் தாய் அறிந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல் தாங்க, நீங்க எந்த இடத்துல நின்று கூப்பிட்டாலும் உங்க சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கார். ஏன்னு சொன்னா, அவர் உங்களுடைய தகப்பன், அவர் உங்களுடைய தாய். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, நம்முடைய சத்தங்களை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே தான் தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அன்னாள் தேவ சமூகத்துல போயிட்டு சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. யோனாவுடைய கூக்குரலுக்கு தேவன் செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பர்த்திமேயு குருடன் பாருங்க, வழியில பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிற மத்தியில பர்த்திமேயு குருடன் கர்த்தரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன பண்ணாரு, சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அத்தனை பேர் மத்தியில அவருடைய சத்தத்தை வித்தியாசமாய் கேட்டார். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் பிரச்சனையோடு, யார் ஒருத்தர் பாரத்தோடு, யார் ஒருத்தர் நெருக்கத்தோடு கூப்பிடுறீங்களோ, உங்க சத்தத்தை உடனே கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, அவரை சூழ்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து அதட்டுறாங்க, அமைதியா இரு, உன் சத்தத்தை தேவன் கேட்க மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆனாலும் பர்த்திமேயு கூட அதெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, ஆபத்து நேரத்துல அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் பதில் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த வார்த்தையின் பிரகாரமாய் கூப்பிட்டுறாரு பாருங்க. உடனே ஆண்டவர் நின்னாரு. என்ன வேணும், நான் பார்வைய வேண்டும். ஹல்லேலூயா. பார்வையை பெற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, நாம கூட தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தத்துக்கு தேவன் என்ன பண்ணுவாராம், உடனே திரும்பி பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். நாம தான் என்ன பண்றது இல்ல, அவரை நோக்கி கூப்பிடுறது கிடையாது. இப்ப பாருங்க, கொஞ்சம் பிரச்சனை வரட்டுமே, கொஞ்சம் போராட்டம் வரட்டுமே, உடனே என்ன பண்ணிடுறோம், ஆண்டரை விட்டு தூரமா போறதுலாம் இருக்கிறோமே கண்டி, நம்ம தேவனோட நெருங்கணுன்ற எண்ணமே இருக்கிறது கிடையாது. இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது அவரிடத்துல போங்க. முதலாவது ஆலயத்துக்குள்ள போங்க. இல்ல உங்க வீட்டுல ஒரு அறையில போய் தனியா போய் உட்காருங்க. தேவ சமூகத்துல காத்துருங்க. உங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்கக்கூடியவர் என்பதை விசுவாசம் உள்ளவர்களா என்ன பண்ணும், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு யாரும் இல்லை, உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அவருடைய பாதத்துல போயிட்டு முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து என்ன பண்ணுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, எகிப்துல 400 வருஷம் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பாருங்க, அந்த அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது நெருக்கப்படுகிற சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க, பெருமூச்சு விட்டு அழுதார்களாம். அப்ப பாருங்க, உடனே தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டாராம்.
அன்பு தேவ பிள்ளைகளை அவரோட பெரு மூச்சை கூட என்ன பண்றாராம், நீங்கள் சத்தமிட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் மூச்சு விட்டு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா, அந்த பெருமூச்சை கூட தேவன் கேட்கக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, உடனே மோசேயை அனுப்பி என்ன பண்றாரு, அவர்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் வழிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்ப நாம தான் என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி சத்தமிட வேண்டும். நாம கூப்பிடாமலே இருந்துட்டு, ஏசப்பா கிட்ட எதுவுமே உதவி கேட்காமலே இருந்துட்டு, நானும் தாங்க ஜெபம் பண்றேன், எங்கெங்க பதில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்கள் தான் என்ன பண்ணணும், தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு, தேவன் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, ஆகார தன்னுடைய கணவர் ஆபிரகாமும் சாராள் என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. வெளியே போகும்பொழுது பாருங்க, தன் பிள்ளையை தூக்கி கொண்டு போறாங்க. போற வழியில பாருங்க, அந்த வனாந்திரத்துல அவங்களுக்கு உணவு காலி ஆயிடுச்சு, நீர் காலி ஆயிடுச்சு. குழந்தை என்ன பண்ண போகுது, கத்தி கத்தி என்ன பண்ணுது, சாகர ஸ்டேஜ்ல இருக்கும்போது அப்போ அந்த பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம், கேட்டாராம். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், இந்த ஆகார் வனாந்திரமான ஒரு இடத்துல அந்த மகளை விசாரிக்கவோ அந்த மகளை நேசிக்கவோ யாருமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, தேவன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கூட கேட்கக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அறிந்த ஒரு தேவன், உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகாரே, நீ பயப்படாது, உன் பிள்ளை நான் என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். இப்ப பாருங்க, தேவன் நம்மை காணக்கூடியவரா இருக்கிறார், நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடியவரா இருக்கிறார். நீங்க என்ன விதத்துல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க என்ன விதத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, நீங்க எந்த விதத்துல தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் உட்காருதலையும் உங்கள் எழுந்திருக்குதலையும், நீங்க நடக்கும் போதோ நீங்க போகும் பொழுதோ நீங்க என்ன காரியங்கள் சிந்திக்கிறீங்க, நீங்க என்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, ஒவ்வொன்றையும் தேவன் என்ன பண்றாரு, நம்மளை அறிந்தவரா இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு எல்லாமே என்ன பண்றான், வெளியரங்கமாய் காணப்படுது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் கூப்பிட்டா தேவன் எனக்கு பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரான்னு தெரியலங்க. அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், அவங்க கிட்ட போலாம், இவங்க கிட்ட போலாம், அந்த சபைக்கு போலாம், இந்த சபைக்கு போலாம். இல்லைங்க, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தேவனுக்கு கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமாக தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனா பாருங்க, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அந்த இடத்துல என் தேவன் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக என்ன பண்றாரு, சவால் விட்டு நிக்கிறார். அவங்க பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய தெய்வங்களை கூப்பிடுறாங்க, என்ன தெய்வமும் வரல. ஆனால் எலியா தீர்க்கதரிசி ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே என்னை கேட்டருளும், அந்த சத்தமானது பரலோகத்துக்கு எட்டினது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நீங்க எந்த இடத்துல நின்று கூப்பிட்டாலும் தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடியவரா இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தைக்கு பாருங்க, ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணாரு, உடனே வானத்திலிருந்து அக்கினை இறக்கி அங்க இருக்கிற எல்லா பலிகளையும், அங்க இருக்கிற மொத்தத்தையும் என்ன நக்கி போட்டது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க உள்ளத்திலிருந்து கூப்பிட்டாலும், சத்தமிட்டு கூப்பிட்டாலும், பெருமூச்சு விட்டு கூப்பிட்டாலும், பாதாளத்தின் வயிற்றுக்குள்ள இருந்து கூப்பிட்டாலும், எத்தனை பேர் தடுத்தாலும், எத்தனை பேர் உங்களை ஜெபிக்க வேண்டாம் சொன்னாலும், நீங்க அந்த இடத்துல இருந்து ஜெபிச்சு பாருங்க, அந்த இடங்கள்ல இருந்து தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கக்கூடியவரா இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் நீங்க என்ன பண்ணோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. இன்றைக்கு பதில் வரலையா, நிச்சயமாக என் தேவன் எனக்கு பதில் கொடுப்பாருங்க. என் சத்தத்துக்கு தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன் என்று சொல்றேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் சத்தங்களை கேட்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க தான் கூப்பிடணும். கவனிச்சிங்களா, ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாம தான் என்ன பண்ணோம், கூப்பிடணும். ஏதோ ஒரு அடிபட்டுச்சு, உடனே என்ன பண்ணுவோம், அம்மா அப்படின்னு கத்தும் போது உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த தாய் உடனே தேற்றுவாங்க. ஹல்லேலூயா. உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்குரிய காரியங்களை பார்ப்பாங்க. அதே போலதாங்க தேவனிடத்திலேயோ நீங்கள் சத்தமிடுன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் நமக்கு காதை உண்டாக்கினவர். அவர் கேட்கக்கூடிய ஒரு தேவன். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்துடைய சமூகத்துல சத்தமிட்டு கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் வாழ வைக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இந்த நாள்ல கூட ராஜா, நான்லாம் கூப்பிட்டா யாரும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அப்பா நீங்க நாங்க கூப்பிட்டா செவி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த நாள்ல கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் விசாரித்து நீர் நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மிருக ஜீவன்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவைகளின் சத்தத்தையே கேட்கிற தேவன், எங்களை பார்த்து விசேஷித்தவனமாய் உருவாக்கி வைத்திருக்கிறீங்க. எங்கள் ஜெபங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.